Welcome back to OMG, my dear God. Today we got two Vaikata Brari. Let's get started. இந்த செய்தி பெருசாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் இது என் ஊரில் நடந்துச்சு. அது என்னென்னா 2025 +2 முடித்தா சின்ன பசங்க பெட்ரோல் பம்ப் போட்டிருக்கானுங்க. இது சின்ன பசங்களுக்குள்ள நடந்த சண்டை தான். ஆனால் அதுக்கே பெட்ரோல் பம்ப் போகிற அளவுக்கு அன்ஸ்டேபிளாக இருக்கானுங்க. ரீசன் வீட், ஆல்கஹால் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி விக்ரம் படத்தில் சொல்கிற மாதிரி குரங்கா மாறிட்டு இருக்கானுங்க. சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேயாடா. இது சின்ன பசங்களாம் பயமே இல்லாமல் படுறதுக்கு காரணம் நம்ம நாட்டில் க்ரைமுக்கு தண்டனை கிடைக்க முன்னாடி பெயில் கிடச்சிரும். நமக்கு இருக்க சுதந்திரத்தை விட க்ரைம் பண்ணுறவங்களுக்கு சுதந்திரம் அதிகமாக இருக்கும்னு ஃபீல் ஆகுது. வாய்தாவும் பெயிலும் நாம் பெற்ற பெரிய சாபம். மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். அப்பா அடங்கப்பா இல்ல, இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. ஆர் கிரேட் ஆக்டர். அதை பாலிடிக்ஸில் பண்ண மாட்டேங்கன்னு உங்களுக்கு ஓட்டெல்லாம் போட்டேன். அதை நினைத்து இப்போது வருந்துகிறேன். ஸோ ஓகே, இப்போ மேட்ருக்கு வரும். கான்டெஸ்ட் என்னன்னா, தக்லைஃப் ஆடியோ லஞ்சில் தமிழில் இருந்து தான் கன்னடம் வந்துச்சுன்னு கன்னடம் ஆக்டரை வச்சுட்டே சொல்லிட்டாப்புல நம்ம உலக நாயகன். அவரே சொல்கிறாரா? வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். தண்ணிக்கு சத்துவங்க உடனே மன்னிப்பு கேட்கணும், ஆய்வறிக்கை இருக்கா, படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோன்ட்டு கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. நீங்கள் அவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம், உங்கள் மொழியை பரட்டி பாருங்கள், அதில் தமிழ் இல்லைன்னா எங்களை கேளுங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. கன்னடம் மட்டும் இல்லை, தெலுங்கு, மலையாளம் இது எல்லாமே தமிழ்ல இருந்து வந்தது தான். அண்ட் மொழியும் நம்மள மாதிரி எவால்வ் ஆன ஒன்று தான். லைக் குரங்குல இருந்து மனிதனாக மாறணும்ல, அந்த மாதிரி. இல்ல இல்ல, நெருப்பில் வந்தவர்கள் நாம். அது சரி, குரங்காவே இருந்திருக்கலாம். ஹவு லாங்குவேஜ் இஸ் எவால்வ்டு. அனிமல் கம்யூனிகேஷன்லேருந்து சைன் லாங்குவேஜாக மாறி அதிலிருந்து டிராயிங்காக மாறிச்சு, டிராயிங்கிலிருந்து எழுத்தாக மாறிச்சு. இப்போ இருக்க மாடர்ன் லாங்குவேஜ் உருவாக்கி ஒரு 50,000 வருஷம் இருக்குன்னு கெஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அதை விட அதிகமாக கூட இருக்கலாம். பழமையான மொழிகளில் தமிழும் ஒன்று, தமிழ் மட்டுமே இல்லை, தமிழும் ஒன்று. இப்போ இருக்க நிறைய மொழிகள் அப்படி பழம்பெரும் மொழியை அடிப்படையாக வச்சு உருவானது தான். ஏன் இங்கிலீஷ் கூட அப்படி ஏதோ ஒரு பழமையான மொழியை வச்சு உருவானது தான். அது என்ன மொழின்னு தெரிஞ்சதுன்னா போடுறேன். மலையாளம், கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் சமஸ்கிருதமும் தமிழும் ஒன்றா சேர்ந்து உருவான மொழிகள். எவன் ஊடால போந்தான் தெரில, பாடையில் போக நல்லாவே இருக்க மாட்டானுங்க. அப்பயே இந்தி திணிப்புலாம் இருந்திருக்கு. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? மொழி ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் நாம் சாகிறப்ப மட்டும் இந்தியனாக சாகாமல் தமிழ்னா சாகிறோம்ல. எல்லாத்தையும் எழுந்தாலும் எழுந்து நிற்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும். அதனால தான் சொல்கிறேன், மொழியை விட்டுறாதீங்க.